எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 2024 ஜனவரி மாதத்திற்கான பலனை தான் பார்க்க போகிறோம். முதல்ல மார்கழி மாதம் 16ஆம் தேதி ஜனவரி மாதம் பிறக்கின்றது. உங்களுக்கு இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலனை வழங்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா முதல்ல இந்த மாதத்தின் கிரக நிலையை பார்க்கணும். அதுபடி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் செவ்வாயோடு சேர்ந்து தனுசு ராசியில் இருக்கார். 15ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் இருந்துட்டு 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மகர ராசிக்கு மாறுறாரு. புத்திகாரன் புதன் விருச்சிக ராசியில் இருக்கார். 8ஆம் தேதி இன்னைக்கு விருச்சிக ராசிக்கும் 21ஆம் தேதி மகர ராசிக்கும் மாறுவார். சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் இருந்துட்டு செவ்வாயோட வீட்டுக்கு மாறுவார். 10ஆம் தேதி குரு பகவான் வீடான தனுசு ராசிக்கு அவர் போவார். குரு பகவான் மேஷ ராசியில் பலம் அடைஞ்சிட்டு அங்கேருந்து சிம்ம ராசிக்கு அவர் போவார். துலாம் ராசி தனுசு ராசியை அவருடைய அருள் பார்வையால் அவர் பார்வையிடுவார். சனி பகவான் தனது பார்வையை கும்பராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசியில் பார்வையிடுவார். ராகு மீன ராசியில் இருந்துட்டு குரு பகவான் வீடான குரு பகவான் மாதிரியே உங்களுக்கு பலன்களை அள்ளி தருவார். கேது கன்னி ராசியில் இருந்துட்டு புதன் மாதிரி பலன்களை தருவார். ராகுக்கும் கேதுக்கும் சொந்த வீடு இல்லைங்கிறதால அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அதற்கான பலன்களை தான் அவர் தருவார். இதுதான் ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலைகளும் ராசி மாற்றங்களும். இதன் அடிப்படையில் தான் இந்த ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டின் 12 மாதங்களில் முதல் மாதமான ஜனவரி மாதத்திற்கான பலனை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கணும். நாம் இந்த புத்தாண்டில் ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் வரவேற்கிறோம். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு திருமணம் நடக்கலன்னு எதிர்பார்த்துருக்கலாம், காதல் பண்ணிட்டு இருப்பீங்க, அது கை கூடுமான்னு எதிர்பார்ப்பீங்க, வேலை வாய்ப்புக்காக, குழந்தை பேருக்காக, வீடு கட்டுதல், வாகனம் வாங்குதல், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த வருடத்துலையாச்சும் நம்ம உடல்நிலை சரியாகுமா அப்படின்னு குறைஞ்சபட்சம் ஆசையாச்சும் நிறைவேறும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்க. அப்படிப்பட்ட ஆசைகள் நிறைவேறும் ஆண்டாகவும் மாதமாகவும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும். முதல்ல உங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு ஜனவரி மாதத்துலன்னு பார்ப்போம். சனி பகவான் 3ல் இருக்காரு, குரு 5ல் இருக்காரு, 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு, சூரியனும் செவ்வாயும் முதலிடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க, சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு ரொம்பவே கிரக நிலைகளின் நேரம் நல்லா இருக்கு. அதனால நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது இந்த ஜனவரி மாதத்திலேயே வருஷத்தின் முதல் நாள்லேருந்து தொடங்கிடுங்க. எதை நினச்சாலும் செய்யலாம். இப்படியேப்பட்ட நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 10ல் கேது இருக்கிறதால தொழிலில் பிரச்சனையை உண்டாக்கும். அது உண்மைதான். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால தொழிலில் எந்த பாதிப்பும் வராது. இருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கேற்ற முடிவுகளை எடுங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தாக்கம் குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா மற்ற கிரகங்களை பார்த்தோம்னா குரு 5ல் இருக்காரு, அப்போ அவருடைய பார்வை பலன் 11, அப்போ லாபஸ்தானத்தில் இருக்காரு. அப்போ என்னன்னா உங்களுக்கு லாபம் அதிகமாக வர வேண்டிய எண்ணங்களும் தொழிலில் அதிக லாபத்து மட்டுமே வரும். அந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறதால எந்த பிரச்சனையும் வராது. தொழிலாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், குரு 5ல் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. அதை பற்றி கவலைப்படாதீங்க, செட்டில் ஆயிடுவீங்க. தொழிலை விரிவு செய்வதற்கும் உகந்த நேரமாக இருக்கிறது. நீங்கள் தொழிலை எப்படி வேணாலும் விரிவாக்கம் செய்யலாம். அடுத்தது குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், காதல் திருமணம் கைகூடும். இப்படி குடும்பத்தை பொறுத்தளவு எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும். அண்ணன் தம்பிக்குள்ளே பேசிக்க மாட்டீங்களா, உங்கள் உறவுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் நீங்கி பேசிப்பீங்க. இப்படி உங்களுடைய உறவு வட்டாரங்களில் நல்ல நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி நடந்ததால் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே தீர்ந்து இப்போ குடும்பத்தில் நீங்கள் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கான நேரம் இந்த ஜனவரி மாதம். அதை பயன்படுத்திக்கிங்க. 5ல் குரு பகவான் இருக்கிறதால உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இந்த ஆண்டுக்குள்ளே உங்கள் வீட்டில் கேட்கும். குழந்தை சத்தம் கேட்கும். சனி பகவான் அடித்த அடி 7.5 வருஷத்தால்
இப்போ நம்மளுக்கு உங்களுக்கு விடுதலையாக இருக்காரு. சனி பகவானால் எந்த தொல்லையும் இல்லை, தொந்தரவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால் உங்களை ஃப்ரீயாக விட்டுட்டாரு. அதனால் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு திருமண வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் சூப்பராக இருக்கும். ராகு கேதை பொறுத்தளவு ராகு மட்டும் நாளில் இருக்கிறதால அவர் சும்மா விருந்தாளி மாதிரி வந்துட்டு தான் போவார், எங்கேருந்து உட்கார மாட்டார். அதனால் ஏதோ சின்ன பிரச்சனைகள் வரும், மற்றபடி ஒன்று சொல்லிக்கிற மாதிரி நான் ஒன்றும் இல்லை. உங்கள் உடம்புல மட்டும் சின்னதாக தொய்வு நிலையை, தலைவலிக்குது, சின்னதாக சளி வருது, மூக்கு உழுவுது, இப்படி உடல் சோர்வு மட்டும் இப்போ கொடுத்துட்டு போவார், மற்றபடி ஒன்றும் பிரச்சனைகள் வராது. அடுத்தது மாணவர்களுக்கு எப்படா இருக்கும்னு பார்த்தோம்னா, மாணவர்களுக்கு கல்வித்திறன் சூப்பராக இருக்குது. இந்த படிப்பை பொறுத்தளவு, கல்வியை பொறுத்தளவுலேயே பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் மிகவும் நல்லா படிக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. தனுசு ராசினாவே புத்தி கூர்மை உள்ளவர்களாக இருக்காங்க. மாணவர்கள்னு பார்த்துட்டோம்னாவே பொதுவாகவே நல்லா இருக்குது. அவங்களுக்கு எதுவும் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நல்லா படிக்கிறாங்க. நீங்கள் எதை பிளான் பண்ணாலும் அது வெற்றியாக தான் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தளவு. அடுத்தது குடும்ப பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கும் சூப்பராக தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த டார்ச்சலும் இல்லை. ஏன்னா 7 சனி இருக்கும்போது தான் அவ்வளோ டார்ச்சல். யாராக இருந்தாலும் உங்களை போய் பிடிங்கி எடுப்பாங்க. அந்த வேலை செய்யலை, இந்த வேலை செய்யலை, இன்னும் தூங்குறேன், இன்னும் படிக்கலை, இப்படின்னு ஏகப்பட்ட குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்கெல்லாம் உங்களை. இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் வேலை வாங்குகிற இடத்துல நீங்கள் போய் உட்காந்துட்டீங்க. அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மூத்தவர்களுக்குன்னு பார்த்தோம்னா அவங்க எதை நினச்சாலும் செய்யலாம். அவங்களுக்கும் சூப்பராக இருக்குது. வீடு கட்டலாம், பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்கன்னா திருமணம் பண்ணி வைக்கலாம், கார் வாங்கலாம், இல்லை தொழில் பண்ணுறேன் என்னால் வீட்டில் உட்காந்துருக்கோம்னா தொழில் பண்ணலாம், பிஸ்னஸில் முதலீடு பண்ணலாம், இப்படி எது வேணாலும் செய்யலாம். அப்படியேப்பட்ட நல்ல நேரமாக உங்களுக்கு இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டே தனுசு ராசிக்கு நல்லா இருக்குது தான். ஆனால் குறிப்பாக இந்த ஜனவரி மாதமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் காலைல குளிச்சுட்டு ஞாயிற்கு போயிட்டு காலைல விளக்கேற்றி மட்டும் வழிபடுங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்.